தழிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது ராசிபலன் நிகழ்ச்சியில இன்றைய தினத்துல பலவிதமான விஷயங்களை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள போறோம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு, உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன், அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தேதி, இன்னைக்கு அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல ஆன்மீக தகவல், பல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அருள் தரும் ஆலயத்திலையும் தரிசனத்தை பண்ண போறோம். ஆக இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான தினமாக உங்களுக்கு அமைய பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். 11/8/2017 ஆடி மாதம் 26ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் காலை 6:40 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயங்கள்ல மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரோட சேர்ந்து வரங்காட்டி இன்னைக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்துருக்கு. 7.5 சனியினால் அவதிப்படுறவா, அஷ்டம சனியினால் அவதிப்படுறவா, பொங்கு சனி, மங்கு சனி, இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்துட்டு இருக்கிறவா, வியாபாரங்கள் அனுகூல்யமா இல்லாதவா, இவங்களுக்கெல்லாம் சங்கடஹர சதுர்த்தி மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்தன்னைக்கு ஆலயத்துல மாலை பிள்ளையாருக்கு நடக்கக்கூடிய இந்த அனுஷ்டானங்கள்ல போய் கலந்துட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். சாயந்தரம் அபிஷேகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பலவிதமான ஆலயங்கள்ல 2 விஷயத்துக்கு தான் பண்றது உண்டு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரதோஷம், இது சாயந்தரம் பண்ணுவா. அடுத்தது சங்கடஹர சதுர்த்தி. இந்த 2 வேலைகளும் நம்ம பார்த்துட்டோம்னா சாயம் சந்தியான்னு சொல்லுவா, சாயந்தர நேரத்துல பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளா இருக்கும். ஆக இந்த சுவாமியை தரிசனம் பண்றதன் மூலமாக எல்லா விதமான சங்கடங்களும் தேரும். நிறைய பேருக்கு பார்த்துட்டோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் ஒண்ணே ஒண்ணு இருந்தா சொல்லுங்க சார், இதை நாங்க பண்ணினாலே எனக்கு எல்லா கஷ்டங்களும் போயிடணும் அப்படின்னு கேட்கிறவாளுக்கு முதல் பூஜை நம்ம சொல்றது என்னன்னா சங்கடஹர சதுர்த்தி விரதம் தான். இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான நன்மைகளும் பெருமைகளும் கூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். என்ன நேயர்களே, சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி, நட்சத்திர பலன் எப்படி இருக்குன்னு காத்துட்டு இருக்கலா? அடுத்து வர்றது உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயத்துல பார்த்துட்டேன்னா இன்னைக்கு பெருசா ரெகக்னேஷன் இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா வேலை நன்னா இருந்ததுன்னா இருக்கும். இவங்க எந்த இடத்துல இருக்கவங்க, என்னவா இருக்காங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்பு சிறப்பா கிடைக்கிறதுக்கு வேண்டி முழு முயற்சியில இறங்கி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். நல்ல நினைச்ச காரியங்கள் கை கூடுறதுக்கு உண்டான சமயம் இந்த சமயம்னு சொல்லலாம். மேலும் வேலை வாய்ப்பு மாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நான் வேலை செஞ்சாச்சு போது எனக்கு தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்துக்காளாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஆத்மார்த்தமான பக்தியும் ஏற்படுறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். ரொம்ப நாள் வசூலாகாத பணவரவுகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவா, அரசாங்க உத்தியோகம், ஆசிரியர் பயிற்சி முடிச்சவா, பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதுறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடாஜலபதி வழிபாடு உன்னதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே,
கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். மாற்றங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் காணக்கூடியது சில பேர் வாழ்க்கையில தான். அது உங்களுக்கு இன்றைய கிரக நிலை யதார்த்தமா இருந்துட்டு இருக்கு. அதிர்ஷ்டம் வேணும், அதிர்ஷ்டம் வேணும், அதிர்ஷ்டம் இருந்தாதான் ஒரு மனுஷன் பெருசாவா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம் கூடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை பிரயோஜனம் மட்டும் படுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு மாற்றங்கள் ஏற்படுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கேயே போய் ஸ்திரமா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகி கொடுக்கும். புதிய நண்பர்கள் சந்திக்கிறது, அந்த நண்பர்கள் மூலமான தொழில் மாற்றங்களும் தொழில் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல வயதானவா இருந்தா அவளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அவ எங்கேயாவது நடக்கும்போது கூடவே இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பெரிய பாதிப்புல இருந்து தடுக்கும்னு சொல்லலாம். திடீர் பிரயாணங்கள், அவசரமா ஏதோ ஒரு காரியத்துக்கு பண்ணி ஆகணும், ரொம்ப அவசரமா போது இது தேவையா இல்லையான்னு யோசிச்சு பண்றது நல்லது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்புரை போலும் ஏற்றுணை என்ற மந்திரத்துக்கு ஏற்ற பிள்ளையார் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் புனர்வசு நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு குழந்தைகளுடைய படிப்பிலேயே ஆர்வம் இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். என் குழந்தை பரீட்சைக்கு படிக்கிறான்னு இல்லையா, நான் அவனுக்காக படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி வீட்டுல விழுந்து விழுந்து அப்பாவும் அம்மாவும் கவனிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர்கள் அவங்களுக்காகவே செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய கிரக நிலை மேல் படிப்பு படிக்கணும்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க உதவிகள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் தன் பேர்லயோ தன்னுடைய மனைவி பேர்லயோ தன்னோட பெற்றவர்கள் பேர்லயோ ஏதாவது வாங்கலான்னு மனசுல எண்ணின்னு இருக்கிறவா, எனக்கு ராசி பலன் நன்னா இருக்கிறான்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு நன்னாவே இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோகமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதம் கொண்ட உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரும். தெரிந்த நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். எதிர்பாராத உதவிகள் செய்து அது திரும்பி வராது, அதை நினைச்சு வருத்தப்படக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாண காரியம் பேச்செடுக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை பெற முடியும். வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், கல்யாண காரியங்கள்லாம் வேண்டான்னு சொன்னவாக்கு கூட இன்னைக்கு திருப்பியும் நல்ல மனசு மாறி சாதாரணமா சந்தோஷமா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் தெய்வ பக்தியோட, தெய்வ நாமத்தோட, தெய்வ ஸ்மரணையோட இருக்கும் பொழுது நாள் சிறப்பான நாளாகவும் அமோகமான நாளாகவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காத்தியாயனாய வித்மஹே கன்யகுமாரிய தீமஹி என்ற மந்திரத்துக்கு ஏற்ற துர்க்கை வழிபாடு வெற்றிகரமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல அமோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய வியாபாரம் தொடங்குறதுக்கு எனக்கு ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன், இன்னொரு இடத்துல எக்ஸ்ட்ராவா நான் திறக்கணும், பிரான்ச்சைசிஸ் ஓபன் பண்ணணும், பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும், வேற ஊர்ல போய் தொழில் பண்ணணும், வேற நாட்டுல போய் தொழில் பண்ணணும், இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். ஏதாவது நான் ஏமாந்துட்டேன், பண விஷயத்துல வேலை வாங்கி தரான்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டேன், பண விஷயத்துல இதை கொடுத்து ஏமாந்துட்டேன், பண விஷயத்துல சொத்து வாங்கி தரான்னு ஏமாந்துட்டேன், யதார்த்தமா நம்பி பணத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவாளுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமா திருப்பி பணம் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். வயசானவன் எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் துணை இல்லையே, குழந்தைகள் என்னை யாரும் பார்க்கலையே, எனக்கு சப்போர்ட் பண்ணாம மற்றவாளுக்கு சப்போர்ட் பண்றாளே, இத்தனை வருஷம் கூட இருக்கிறவன் இப்ப இருக்கிறவாளுக்கு சப்போர்ட் பண்றாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவாளுக்கெல்லாம் மன ஆறுதல்கள் கிடைக்கும். நிச்சயம் கவலைப்படாத, உங்ககிட்ட நன்னா பேசக்குண்டான தன்மைகள் எதிர்பார்த்து கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ராமனின் பக்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வழிபாடு.
உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதமும், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றமான படிப்பு, தெளிவான பேச்சு, எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டாலும் அதை சரிவர செய்து முடிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல அதே போல பேச்சு திறமையும் சேர்ந்து வரும்னு சொல்லலாம். பேசிய அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. யதார்த்தமா பழகி அதுல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பெரியவங்க கிட்ட சொல்லும் போது இவன் கை ஓட்டேன்னு சொல்லுவா, அதாவது கையில காசே நிக்கிறது இல்லைன்னு சொல்றாட் போல நீங்க யதார்த்தமா செலவு பண்றதுக்கு உண்டான மனோபாவங்கள் இருக்கும். சில சமயங்கள்ல தைரியமா இருக்கக்கூடிய மனோபாவம், சில சமயங்கள்ல சோர்வா இருக்கக்குண்டான தன்மைகளும் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சில வருத்தங்கள் இருந்தினும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை உங்களுக்கு தூர பிரதேசம் போறதுக்கு, புதிய புதிய ஐடியா கிடைக்கிறதுக்கு, புதிய புதிய விஷயங்கள் செயல்படுறதுக்கு உன்னதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல திருமண காரியங்கள் கைகூடும், முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கூடி வரலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தையும் கொண்ட உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் அமோகமா நடைபெறக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற சில யோசனைகள் இருந்தாலும் தெல்ல தெளிவா முடிவெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். பிரிந்திருந்தவங்க திருப்பி ஒண்ணு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் மேலோங்கும் சொல்லலாம். வீட்டுல நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்குவா, குடும்ப பிரச்சனை இருந்துட்டு இருக்குவா, சகோதர சகோதரிகள் பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் 3வது மனுஷர் இருந்து அதை பேசி தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். விரைய குருவா இருந்துட்டு இருக்கங்காட்டி புதிய லாபங்கள் வரதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. குழந்தை பிறப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எனக்கு ஆண் குழந்தையா பிறக்கணும், பெண் குழந்தையா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வரம் இருந்து வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு இன்றைய நாள் உகந்ததா இருக்கும், லாபகரமான விஷயங்களா இருக்கும். உங்களுக்கு வருங்காலத்துல நீங்க நினைத்த பிரார்த்தனை பண்ண குழந்தை பிறக்கிறதுக்கு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற நாமத்துக்கு ஏற்றாற்போல் கிருஷ்ண வழிபாடு அமோகமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறது, தொழில்கள் மூலமாக நல்ல டெவலப் ஆகிறது, புதிய புதிய நண்பர்களை சேர்த்துக்கிறது, பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படுத்திக்கிறது, பேருக்காகவே பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்காகவே சில விஷயங்களை பண்றது, இதன் மூலமாக விளம்பரமாகி திடீர் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நன்னாள் சொல்லலாம். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இருக்கும், நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு நம்பியே ஆகணும். திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். திருமண காரியங்கள் அமோகமா நடக்கும். வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப வேகத்தை குறைச்சுக்கிறது நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஓவர் கான்பிடென்ட் வில் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கிறத தவிர்த்துக்கலாம். யதார்த்தமா சாதாரணமா இருக்கும்போது அந்த காரியத்தை நீங்க அலட்சியப்படுத்தாது இருக்கும்போது வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். படிப்புல நல்ல முன்னேற்றம், எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குறது, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி படிப்புல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்றைய தினத்துல குடும்பத்துல நல்ல அன்னோன்யம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில போயிட்டு திருப்பி கோயில் காரியத்துக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி சந்தோஷமா பேசி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாமாரீச்ச வித்மகே சிம்ஹவாகினேஷ தீமஹி என்ற மந்திரத்திற்கு ஏற்றாற்போல் மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே ரொம்ப அலட்சியப்படுத்தாத அந்த காரியத்தை ரொம்ப அன்னோன்யமா ரொம்ப ஆர்வமா செய்யும் பொழுது திடீர் அந்த காரியம் நடக்கல அப்படின்னு நினைச்சா மனசுல வருத்தங்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் அந்த இடத்துல விடாமுயற்சியோட செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு பெரியவங்க சொன்னாற் போல நீங்க அதற்கு ஏற்றாற் போல வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிலையும் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்குண்டானதாகவும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் நிச்சயம் உண்டானதாகவும் இருக்கும். இது 7.5 சனி காலகட்டமா இருக்கங்காட்டி சில தடைகளை நீங்க சந்தித்த தடைகள்லாம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் அன்பு காட்டுறா, யார் எதிரியா இருக்கா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, இந்த காலகட்டத்துல தெரியாம எப்ப தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பெரிய மனிதர்களை சந்திப்பு உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம்.
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதம், சதய நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அசியூம்லயே போயிட்டு இருக்கும். ஆஹா, இது இப்படி பேசியிருப்பாளோ அப்படி பேசியிருப்பாளோன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யாராவது பொறுமையா பேசிட்டானா ஆகான்னு சந்தோஷப்படுறதுக்கு உண்டானதாகும். எதையுமே பேலன்ஸ்டு மைண்டோட எடுத்துக்கொள்றது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில கோயில்களுக்கு போயிட்டு வருது, சில யோகா சென்டர் போயிட்டு வருது, சில தியான மையங்களுக்கு போய் உங்களே நீங்க மனதை தளர்த்தி கொள்வது, இதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே இன்றைய தினத்துல ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஓய்வு எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவீங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய சண்டை போடுறது, நிறைய பேச்சுக்கள் இருந்ததுன்னா அதை பத்தி கேர் பண்ணாம தெய்வ வழிபாட்டின் மூலமா நீங்க பண்ணும்போது அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரு கெட்டது செஞ்சாலும் அவளுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருந்தாலே நல்ல மாற்றங்கள் உண்டாகி கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு அமோகமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்துல 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல நிறைய விஷயங்கள்ல அதிவேகமா பண்றது தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம எதை பண்ணினாலும் சரியா இருக்கும் நினைச்சுட்டு பண்றத தவிர்த்து பிறர் அதை என்ன நினைப்பாங்க, ஒருவேளை அவங்களுக்கு தப்பாப்படுமோன்னு யோசிச்சு பண்ணதன் மூலமாக பெரிய பாதிப்பு இல்லாத அந்த காரியத்தை வெற்றி கொள்ள முடியும்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது, புதிய விஷயங்கள் பண்ணும்போது 1க்கு 2 முறை படிச்சுண்டு 1க்கு 2 முறை பார்த்துண்டு பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். திடீர் பிரயாணத்தை தவிர்த்து கொள்றது நல்லது. யாரா வம்பு வழக்குகள்ல வந்தாங்கன்னா சரி உன் கஷ்டம் உன்னோட, எதனால இப்படி கத்துறானோன்னு சொல்லிட்டு நல்ல மனதோட இந்த பக்கம் வர்றது நல்லது. வீண் வம்புக்கு போறது தவிர்க்கிறது, வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பெரியவங்க கிட்ட எதேர்ச்சியா பேசும்பொழுது மரியாதை இல்லாத பேசுறத குறைச்சு கொள்றது நல்லது. கோபத்தை கம்மி பண்ண கூடது நல்லது. இன்றைய தினத்துல செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆளுக்கு சில மாற்றங்களும் சில முன்னேற்றங்களும் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதம் கொண்ட உங்களுக்கு எதா இருந்தாலும் பிறர் மூலியமா யதார்த்தமா காரியத்தை சாதிக்கிறதுல நீங்க வல்லுநர் சொல்லலாம். பிரச்சனை இருக்கும்போது நழுவுற மீனாட்ட அழகா போயிடுவேன். பிரச்சனை இல்லாத போது முன்னின்று அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நான் ரொம்ப தைரியசாலின்னு சொல்லும் போது சில நேரங்கள்ல பயமும், ரொம்ப பயந்தாங்கொழின்னு சொல்லும் போது சில நேரத்துல தைரியம் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். தெய்வாம்சம் தெய்வானுகிறம் உங்களுக்கு என்னைக்கும் துணைக்கும். எதிர்பாராத பணவரவுகள் திடீர் பணவரவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், திருமண காரியங்கள் கைகூடும், வெற்றி தரக்கூடிய சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளா கஷ்டத்துல இருந்த நீங்க புதிய வாய்ப்புகள் உங்களால் மூலமாக முன்னேற்றங்கள் காண முடியும். இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு யதார்த்தமா யோசிப்பேன், காரியம் மட்டும் நடைபெறாம இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு இனிமே இந்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். பிரியமானவர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். மேலும் அதிர்ஷ்டவசமாக எல்லா காரியமும் சட்டுன்னு நடக்கும் சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு சரியில்லை, இந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்னஸா இருந்துட்டு இருக்கேன், இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் மன தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லும் போது தெய்வாம்சத்தின் மூலமாக பிறர் மூலமாக அதை தெளிவுபடுத்திட்டு அந்த காரியத்தை செவ்வனே செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. சார், நான் ராசி நட்சத்திர பலன்களை எழுதிட்டேன், இன்னைக்கு எனக்கு நல்லா சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டேன், இன்னைக்கு எனக்கு பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஆக அடுத்து இன்னைக்கு நான் ராசி பலனுக்கு தகுந்த மாதிரி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போறேன்னு சொல்லி அடுத்து என்ன பார்க்க போறேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு மூதாதையர், அதாவது மூதாதையர் வழியில நமக்கு தோஷங்கள் இருக்கு. இது பேர் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ருக்கள் சாபங்கள் இருக்கு, பித்ருக்கள் தோஷங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஜாதகத்துல வரதுண்டு. நம்மளுக்கு பெரியவங்களுடைய இந்த தர்ம கர்ம காரியங்கள், அதாவது அவங்க எப்ப போனாங்க எப்ப இறந்தாங்க இதோடைய டேட் எல்லாம் நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கும். ஆனா பித்ருதோஷம் வந்தங்காட்டி கல்யாண தடங்கள் வந்துடுச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஜோதிடர் சொல்றதை நம்ம பார்த்துருக்க முடியும். இதுக்கு ஒரு பெரிய நிவர்த்திக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணினா எனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா,
இன்னைக்கு இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்குண்டான ஒரு வழிமுறைகள், அதுவும் சீக்கிரமா பலன் தரக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பித்ருதோஷம், இந்த பித்ருதோஷம்னாலே திருமண தடசங்கள் இருக்கு. இந்த பித்ருதோஷத்தினால நல்ல நல்ல காரியங்கள்லாம் தடையாறாது. இதுல இருந்து போய் நான் நல்ல மாற்றம் கிடைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறலா? இன்னைக்கு பித்ருதோஷத்துக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க லிங்கம், அதாவது லிங்கத்திலேயே வந்து ஸ்படிக லிங்கம் இருக்கு, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா விக்கிரக லிங்கம் இருக்கு, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பானலிங்கம்னு இருக்கு. இந்த லிங்கத்தை வந்து நீங்க வாங்கிக்கணும் கடையில, அல்லது குருமுகமாக பெற்றுக்கணும். அப்படி வாங்கிட்டு லிங்கத்துக்கும் நந்திக்கும் அபிஷேகம் பண்ணணும். எத்தனை நாள் அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம்னா, ஏகபக்ஷம் சொல்லுவா. ஏகபக்ஷம்னா ஒரு பட்சம், அதாவது பௌர்ணமியிலிருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும், அமாவாசையிலிருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து அபிஷேகங்களை பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு யாரு சிவ பூஜை பண்றாலோ அவளுக்கு இந்த லிங்கத்தையும் நந்தியும் தானமாக, அவளுக்கு வேஷ்டி துண்டு புடவை இதெல்லாம் வச்சு தானமாக அவகாட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும். இப்படி சிவ பூஜை பண்ணி சிவலிங்கத்தை தானம் கொடுக்கறதன் மூலமாக நம்மளுடைய பூர்வ புண்ணிய தோஷங்கள்லாம் நீங்கும், நம்மளுடைய பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும், நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள்லாம் நீங்கி நல்ல அற்புத நிலை வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பெரிய பெரிய ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான சிவலிங்க தானம், சிவலிங்க பூஜையை பத்தி பார்த்துட்டீங்க. அடுத்தது அருள் தரும் ஆலயம். அருள் தரும் ஆலயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன ஆலயம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கோவை ஆரஸ்புரத்துல இருக்கக்கூடிய ரொம்ப அதி அற்புதமான விநாயகர், ரத்தின விநாயகர் ஆலயம். ரத்தின விநாயகர் ஆலயம், இந்த பேரை சொன்னாலே சந்தோஷப்படணும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பிள்ளையார் கோவில்னாலே 2 அடி முன்னாடி வந்து ஆஹா என்ன கோயிலை பத்தி பேச போறான்னு நம்ம பார்ப்போம். அதுலயும் ரத்தின விநாயகர் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்கள் இந்த ஆலயம். கோவையில ஆரஸ்புரம் அப்படிங்கிற இடத்துல இந்த ரத்தின விநாயகர் அமைஞ்சிருக்கார். இந்த ரத்தின விநாயகர் ஆலயத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வலது புறத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நவக்கிரகத்தை நம்ம பார்க்க முடியும். அதி அற்புதமான ஆலயங்கள், நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று. உள்ள போகும்போதே பிள்ளையாருடைய தரிசனம், யாரெல்லாம் இந்த வழி நடுக்க போறாளோ அந்த பிள்ளையார தரிசனம் பண்ணாம போக மாட்டா. அந்த பிள்ளையார் நம்ம பூஜை பண்றதை பார்த்தாலே அது அற்புதமாக. இந்த ஆலய அர்ச்சகர் பார்த்துட்டோம்னா தினம் தினம் கணபதி ஹோமம் பண்ணி தான் அந்த ஆலயத்தையே திறப்பா. அடுத்தது பார்த்துட்டோம்னா கோயிலை சுத்தி வரும்போது அதி அற்புதமாக பிள்ளையார நம்ம பார்க்க முடியும். இந்த பிள்ளையார் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா பழங்காலத்துல இருக்கக்கூடிய பூஜை, அதாவது நம்மளுடைய 1000 வருஷம் 2000 வருஷம் பூஜை பண்ணா அந்த சுவாமி எப்படி காட்சி கொடுப்பாளோ அந்த மாதிரி ஒரு தேஜஸ்வியான தரிசனத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது. அதுவும் கோயிலை சுத்தி வந்தா அரசம் வேம்புங்களத்தை ஒரு மரத்தடி பிள்ளையார நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த ஆலயத்துல கோவில்ல நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்போம். பிள்ளையாருடைய வரலாறை பத்தி அந்த இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நிறைய கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள்லாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வியாழக்கிழமை நாள் பார்த்துட்டோம்னா நிறைய ஏராளமான பேர் வந்து சுண்டக்கடலை மாலை போட்டு அர்ச்சனை பண்றோம். இந்த ஆலயத்துல சிறப்பா இருந்துட்டு இருக்கு. கோயிலை சுத்தி வரும்போது பார்த்துட்டோம்னா லிங்கோத்பவர் துர்காம்பாள், துர்காம்பாளுக்கு ராகு கால பூஜை ரொம்ப விசேஷமா இருந்துட்டு இருக்கு. அஷ்டமி அன்னைக்கு துர்கையை வணங்குறவா நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. சுத்தி வந்து ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது சுவாமியினுடைய வலது பக்கம் சிவலிங்கமாகவும் இடது பக்கம் வள்ளி தெய்வானியுடன் முருகப்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்துல பார்த்துட்டோம்னா குடும்ப சமேதரா நம்ம சுவாமியை வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த பிள்ளையார வேண்டினா என்ன அற்புதங்கள் நிகழ்த்துவார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, புத்திர சந்தானம், புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த ஆலயத்துல நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணா, எப்படி பெரியவங்க சொல்லுவாங்க ரத்தின மாட்டா குழந்தை பிறந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ரத்தின மணியாட்டா குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அதி அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துல வந்து வெளியில வரும்போது பைரவரை நம்ம வணங்க முடியும். இந்த பைரவருக்கு, கால பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள், தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் பண்ணுவா. காசுனால அர்ச்சனை பண்றதை நம்ம பார்க்க முடியும். நவகோள் நாயகர்களுக்கு பார்த்துட்டோம்னா சனிக்கிழமை தோறும் விசேஷ ஆராதனைகள் நடக்கும். மற்ற ஆலயங்கள் இல்லாத சிறப்புகள் என்ன, சுவாமிக்கு நவக்கிரகத்தை வெள்ளி காப்பு கொண்டு தரிசனம் நம்ம அந்த ஆலயத்துல நம்ம பார்க்க முடியும். அதி அற்புதமான இந்த பிள்ளையார் வெள்ளி காப்புடன் தரிசனம், சந்தனத்துல அலங்காரம் பண்ணி தரிசனம், விபூதியில அலங்காரம் பண்ணி தரிசனம், அரிசி பொடி மாவுல அலங்காரம் பண்ணி தரிசனம், பழவர்க்கத்துல அலங்காரம் பண்ணி தரிசனம், அருகம்புள்ள அலங்காரம் பண்ணி தரிசனம், வெள்ளி காப்பிட்ட அலங்காரம் பண்ண தரிசனம். இந்த மாதிரி அதி அற்புதமான தரிசனங்கள்ல இந்த ஆலயத்துல பார்க்க முடியும்.
சங்கடஹர சதுர்த்தி நீங்க எந்த இடத்துக்கு போறலோ இல்லையோ இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கல. சங்கடஹர சதுர்த்தி பூஜை என்ன அருமையா பண்றா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அற்புதமான ஆலயங்கள்ல ரத்தின விநாயகர் கோயில் ஆலயத்தை நம்ம பார்த்தோம். இந்த ஆலயத்துக்கு யாரெல்லாம் வழிபடுறாலோ எல்லா விதமான கீர்த்திகளும் அவங்களுக்கு கிடைக்கணும். குறிப்பா சந்தான குழந்தை, அதாவது குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு இந்த ஆலயம் அதி அற்புதமான ஆலயம். என்ன நேயர்களே, இன்னைக்கு பிள்ளையாருடைய தரிசனத்தை பத்தி பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ண போறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் எம்பெருமான் முருகனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் உருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா முருகா என்று ஓதுவார் முன் 2 கால்களும் தோன்றுமே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.